தனக்கென்று கட்சி ஒன்று இருந்தாலும் திராவிட குடும்பத்தோடு இணைந்து விட்டதாக கூறியுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன், தமிழ்நாட்டிற்கு அநீதி நிகழும் போதெல்லாம் நாம் உயர்த்தி பிடிக்கும் திராவிட குடும்பத்தில் தானும் ஒருவன் என்பதில் தனக்கு எந்த ஐயமும் இல்லை என தெரிவித்துள்ளார். இங்கே இருக்கும் திராவிட தலைவர்கள் எல்லாம் என்னை ராஜ்யசபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குரலாக நான் அங்கே செல்ல வேண்டும். அனுமதி உண்டா, இல்லை பிரச்சாரத்தை தொடர வேண்டுமா என்று முதல்வர் அவர்களிடம் கேட்டேன். பிரச்சாரத்தை விட இந்த தேர்தலை விட முக்கியமானது தமிழகத்தின் எதிர்காலம். நீங்கள் போயே ஆக வேண்டும் என்று சொன்னது உண்மை. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். இது முதல் முறை அல்ல. அநீதி தமிழகத்திற்கு நிகழும் போதெல்லாம் கொடி உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட குடும்பம். அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சங்கோஜமும் கிடையாது. ஒரு சின்ன கதை. 21 வயதாக இருக்கும்போது இவருடைய தந்தையார், நீ ஏன் இன்னும் திமுக கழகத்தில் சேரவில்லை என்று ஒரு டெலிகிராம் அனுப்பியிருந்தார்கள். எனக்கு பதில் சொல்ல அன்று தைரியம் இல்லை. இன்று நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கென்று ஒரு தனி கட்சி இருக்கிறது என்றேன். வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எங்களுடன் இருக்க வேண்டும். திராவிடம் வளர வேண்டும், பெருக வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையைத்தான் இங்கே சகோதரியாரும் சுற்றி காட்டினார்.